பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். எசேக்கியேல் 17:24 பேசி வருகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்த முடியும். நல்லா கவனிங்க. அநேகம் சொல்றீங்க, பிரதர் எங்கள் வாழ்க்கை உயருமா, எங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷம் வருமா? நிச்சயமா. ஏன்னா அவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியலை. மிக அழகாக எழுதப்பட்டிருக்கு. அன்னாள் சொல்றா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 7-8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். பிரபுக்களோடு தன் ஜனத்தின் அதிபதிகளோடு என்ன செய்கிறார்? உட்கார பண்ணுகிற தேவன். புழுதியில் கிடக்கிற ஒன்னை என்னை தூக்கி தன்னோட கூட வைக்கிறது தான் அவர் சொல்றாரு. நம்ம பார்த்து கதவை தட்டி நிற்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 லவோதிக்கா சபை இறுக்கி அடைச்சாச்சு, உள்ளே போக முடியாமல். ஆனால் அங்கே சொல்கிறாரு, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்க மாட்டானா? இன்னைக்கு சொல்கிறேன், உன் இருதய கதவை திறந்தேன்னா அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். உங்கள் வேதத்தை தயவு செய்து தேடி கையில் எடுத்துக்கிறீங்களா? ஒரே ஒரு வார்த்தையை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்படி எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானா பாடு. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு, அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 எபினேசரே, இதுவரையில் உதவி செய்து எனக்கு, இதுவரையில் உதவி செய்து, இதுவரையில் உதவி செய்து, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. எல்லாம் எடுத்துருப்பீங்க. இப்போ வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான்.
ஐயா, ஒரு மனுஷன் சுகமாக்கப்பட்டானா எத்தனை வயசுல? 40 வயசுல. அது எப்படி சுகமாக்கப்பட்டானா? அற்புதமாய் சுகமாக்கப்பட்டானா. ஆனா இவருடைய நிலைமை என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஐயா, நல்லா கவனிங்க. சுகம் பெற்றது எப்போ? 40 வயசு. ஆனா அவன் பிறந்ததுல இருந்தே அவனுக்கு பேர் என்னது? சப்பானின்னா என்னது? எந்திரிக்கவே முடியாது, அவ்வளவுதான், சப்புன்னு உட்கார்ந்தே தான் இருப்பான். எனக்கு அன்பானுடைய அவனுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் எங்க உட்கார்ந்துருக்கான்? ஆலயத்தின் வாசல். எப்படி வந்தான் சப்பானி? நடந்தா வந்தான்? இல்லை, பேதுரு யோவானும் ஜெப ஆலயத்துக்கு போறாங்க. அப்போ ஒரு மனுஷன் அவன் தாயின் வயிற்றுலேருந்து சப்பானியா பிறந்து அவன் எவ்வளவோ வாலிப வயது வரைக்கும் கூட நல்ல விவரம் தெரிகிற வரைக்கும் அவன் சப்பானியா தான் இருந்தான். அவனை என்ன செய்யறாங்க? ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தான். ஒரு மனுஷனை. அந்த மனுஷன் தான் யாரு? அந்த சப்பானி. எதுக்கு தூக்கிட்டு வந்து வைக்கிறான்? இவனால இனிமேல் எந்த வேலையும் செய்ய முடியாது, இவன் எதுக்கு ஆக மாட்டான். ஒரே ஒரு வழிதான், இரக்கம். ஏன்னா இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள் வேதம் சொல்லுது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் மனித இரக்கத்தை தேடி போகிறோம். ஆனால் நம்ம யாரு தேவனுடைய இரக்கத்தை தேடுறோமா? நாம பாடுறோம், எல்லேசு ராஜா தோத்திரம் தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, நீடிய சாந்தம், கிருபை, அன்பு நிறைந்து வாழ்கிற தேவன். ஆனா இரக்கத்தை மனுஷன்ட்ட தான் எதிர்பார்க்கிறோம், வேற வழி கிடையாது. இவனை தூக்கிட்டு வந்து ஆலயத்தில் வைப்பாங்க. சாயந்தரம் வரைக்கும் அவன் அப்படியே உட்காந்து பிச்சை கட்டுக்கிட்டு இருப்பான். திருப்பி வந்து தூக்கிட்டு போகிறான். சும்மா தூக்கிட்டு போவான். அவனுக்கு என்ன இருக்கும்? ஏதாவது பேமெண்ட் இருக்கும். அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் ரோட்டில் எப்படி பார்க்குறீங்க? இவர் எப்படி நடந்து வருவார் உங்கள் மனசில் தோணும். ஒருத்தன் தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. இப்படி கொண்டாந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அவன் எங்கேயும் போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது. போகிற வர்ற மக்கள்கிட்டலாம் அந்த ஆலய வாசலில் உட்காந்து கை நீட்டி கூப்பிட்டு சத்தம் போட்டு காசு வாங்கி சாப்பிடும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பேதுரும் யோவானும் அங்கே வர்றாங்க ஜெப வேலைக்கு. அப்போ இவன் பார்க்குறான், எனக்கு இன்றைக்கி நல்லா உதவி செய்ய ஒருத்தர் வராங்க. ஏன்னா ஊழியக்காரங்க கையில் என்னமோ வச்சுருக்காங்க, பைபிள் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் அறிஞ்சவனுக்கு ஒரு வார்த்தை உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 11:41. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உண்டானவைகளை பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அதான் அநியாயமாக அங்கங்கே சம்பாதிச்சது, வட்டிக்கு வாங்கினது, அநியாயமாக வியாபாரத்தில் பொய் சொல்லி சேர்த்தாலும் கடைசியில் எங்கே கொண்டாந்து ஓடுறான்? கொண்டாந்து வர்றான். இன்னைக்கு சிலருக்கு அந்த உழைப்பில் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டு போய், எப்போ பிச்சையாவது கொடுப்பா, நீ மனசார கொடுக்க தான் மாட்டேன், பிச்சையாவது கொடு, உனக்கு எல்லாம் சுத்தமாகும். ஏன்னா 1 தீமோத்தேயு 5:22 வாசிக்கிறோம், உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள்கிறார். நீதிமொழிகள் 30:12 ஒரு அருமையான வார்த்தை உண்டு, வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும், அழகா சொல்றாரு, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும், நல்லா அவனை சுத்தப்படுத்திருக்கே மாட்டான், ஆனா தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற, தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியே இருக்குங்கிறார். இதெல்லாம் நீ அதுக்காக மனுஷன் சம்பாதிக்க வேண்டாமா? சேர்த்து வைக்க வேண்டாமா? நாளைக்கு வேண்டாமா? எனக்கு அன்பாலே ஆண்டவர் அறிஞ்சவன் தான் சொல்லலாம், இந்த உலகத்தில் என்ன கிடையாது, ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கோபம் இல்லை. அதுக்காக நான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. அளவுக்கு அஞ்சு வச்சுருந்தா நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். அதனால தான் உனக்கு இருக்கிறது எப்படி வந்துச்சுங்கிற கவலைப்படாத. ஒருவேளை தவறாக கூட வந்துருக்கலாம், பிச்சை கூட உனக்குள்ளே சுத்தமாயிடும்.
அழுக்கற கழுவப்படாமல் இருந்து தங்களுடைய பார்வையில் தங்களை நீதிமானா எண்ணுகிற சந்ததி இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் இல்லை, உலகத்தில் இல்லாதா? வேணும் இல்லையா? அதுக்காக பொய்யன்னு இல்லாட்டா வியாபாரம் பண்ண முடியுமா? உண்மையாக சொன்னால் என்னை சம்பாதிக்கிறது இப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க. ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீ பொய் சொல்ல வேண்டியதில்லை. உனக்குரிய அன்றன்று உள்ள படியை உனக்கு என்ன செய்வார்? தந்துக்கிட்டே இருப்பார். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரம் வேண்டாம், உன் படியை அளந்து என்ன செய்வார்? போஷிக்கிற தேவன். எனக்கு கண்பானுடைய நல்ல கவனிங்க. இங்கே பார்க்குறோம், தினம் அவனுக்கு காலையிலேருந்து வந்து உட்காருவான். அன்னைக்கு படி கிடைக்கும் போய் சாப்பிட்டு இருந்தான். ஒரு நாள் இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு பேதுரு யோவானு வந்தாங்க. வந்தவங்ககிட்ட ஏதாவது கிடைக்கும்னு நோக்கி பார்த்தா அவங்க அப்படி எதிர்பார்த்துக்கு மாறா சொல்லிட்டாங்க. எங்கிட்ட என்ன இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை அப்படின்ட்டாங்க. எங்கிட்ட உள்ளே ஒன்று தான். ஏன்னா ஒரு காலத்தில் மீன் பிடிச்சி ஃபிஷர்மேனாக இருந்து ஃபிஷரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருந்து நிறையா சம்பாரிச்சவன் யார்? இந்த பேதுரு. இப்போ என்னாச்சு? எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட வந்தாச்சு. ஆண்டவர் தான் 3 நேரம் சோறு கொடுத்தாரு. அது இப்போ போச்சு. இப்போ உங்கள் கையில் அப்போஸ்தலன் ஆகிட்டான். ஆண்டவரோட போஷிக்கிறது அவருடைய கடமை. ஆகையினால ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்கள் போகும்போது உங்களுக்கு செருப்போட போட்டு போட்டால் கையில் மாற்று துணி விட வேண்டாம், கையில் என்ன செய்யுங்க, பையன் கொண்டு போக வேண்டாம், ஒரு தடியை மட்டும் தூக்கிட்டு போங்கன்னார். எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே தங்கியிருக்கனார். ஊழியக்காரனுடைய நிலைமை அதுதான். இப்படி போன பேதுரு என்கிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது, அதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி, வலது கையை பிடிச்சி என்ன எழுதிருக்கு 3ஆம் அதிகாரத்தில்? அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் பிடித்து அவனை தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இயேசுவின் பிள்ளையார் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பிள்ளையார் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க உலகத்தின் பெருமை செல்வத்தின் பட்டு எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பட்டு எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவே உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவே உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆனவராலயம் எனக்குள்ளே இயேசு எல்லாம் நடந்தாலும் வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு கண்பானவர்களே, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட உள்ள தாரன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், கையை பிடிச்சி எழுப்பி தான் விட்டான். உடனே அவன் துதிச்சான், குதிச்சான், நடந்தான், திரும்பி துதித்து குதித்து ஆலயத்துக்குள்ளே போய் நின்ட்டான். எல்லா ஜனங்களும் பேதுருவைய யோவானை பற்றி நிற்கிற பார்த்தோன்னே, ஏப்பா இவங்களுக்கு எவ்வளோ வல்லமான அவனோன்னா, நாங்கள் எங்கள் சுயந்த சக்தினாலப்பா இதை செஞ்சோம், சுயபக்தியில செஞ்சோம். நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிங்களே, சிலுவையில் அரையணும்னு கேட்டீங்களே,
அந்த இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரே, அந்த மரித்தோரிலிருந்து எழுந்த தேவன்தான் இவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கும் சொல்கிறேன், தரையில் கிடந்தவனை எழுப்ப முடியும்னா ஏன் உங்களை ஒரு அற்புதம் செய்ய முடியாது? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை நாள் அந்த வாசலில் அப்படியே காலையில் பெருக்கிறவங்க கூட சொல்லிப்பான், ஆமாம் எந்த நேரம் இவன் தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கான். அதில் எழுதப்படலை. நாம் பெருக்கிறவங்களா தான் எழுதுகிறோம். ஆமாம் இந்த சப்பானியை கூட அந்த உட்கார வச்சுட்டு போயிடறான், என்னது எழுது ஒன்றும் சொல்லவும் முடியலை. எத்தனை பேர் புலம்பியிருப்பான். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவனால் எந்திரிச்சு கூட போக முடியாது. ஒருவேளை தண்ணின்னு வேண்டாம், அங்கே இருக்கவங்க ஐயா கொஞ்சம் தண்ணி விடுங்க, ஐயா தண்ணி விடுங்க, இவன் தொந்தரவு வேறு தாங்கலப்பா. எத்தனை பேர் இப்போ அந்த நொண்டிப்பையில கூட இங்கே போட்டு அப்படிப்பட்ட மனிதனை அவர் உயர்த்தினார், கரம் பிடித்து உயர்த்தினார். நாம் பாடுறோம்ல, கரம் பிடித்து நடத்துவார், கண்ணின் மணி போல காப்பார். நம்ம கடைசி வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். நம்ம அநேக நேரங்களில் பாடுவோம், கரம் பிடித்து நடத்துவார், கல்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கல்மலை மேல் நிறுத்துவார், பொறுத்தாவார் தேற்று வந்து போசன் தேற்றுவார், பொறுத்தாவார் தேற்று வந்து போசன் தேற்றுவார். ஐயா, கரம் பிடித்து நடத்துகிற தேவன், கரம் பிடித்து எழுப்புகிற தேவன். எழுந்துரு, கையை பிடிச்சி எழுப்புனார், அவ்வளோதான். பலப்படுத்துகிற கிறிஸ்து. அவன் சப்பானி பலமே இல்லாமல் இருந்திருப்பான், கையை பிடிச்சி தூக்கி விட்டார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யணும். இப்ப நடக்க முடியும், குதிக்க முடியும், துதிக்க முடியும், குதிச்சு துதிச்சு ஆலயத்துக்குள்ள போய் நிற்க முடியும். ஆனால் ஒரு காலத்தில் உட்கார்ந்து இருந்தவன். இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்துவார். இதே போல் நமக்கு நடக்குமாங்க. அன்னைக்கு இயேசு செஞ்சாருப்பீங்க. பவுல் நம்மளை பாரி மனுஷன்தான். ஏன்னா அவரே சொன்னாராம், எனக்கு அன்பார்களே, நான் எபிரேயர் பிறந்த எபிரேயர் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் சபைகளை பக்தி வைராக்கியத்தால் துன்பப்படுத்தினவன் சொன்னார். இந்த பவுல் ரட்சிக்கப்பட்ட போது இவன் வாழ்க்கையில் நடந்ததுன்னு அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பவுலும் பர்னபாவும் பிரசங்கம் பண்ண போனாங்க லிஸ்திராவிலே. தன் தாயின் வயிற்றிலிருந்து, இதே போலதான் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது கப்பானியா இருந்து நடந்ததே கிடையாது. அவன் கால்கள் வழங்கவும் கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு வார்த்தை உயிர் கொடுத்தது. போய் இவராவது கையை பிடிச்சி தூக்கி விட்டார். என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். ஆனால் பவுல் ஒன்றும் சொல்லவும் இல்லை, அவனை தொடவும் இல்லை. இவன் பிரசங்கத்தை கேட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். அவன் மூஞ்சியை பார்த்தான். ஆண்டவர் வார்த்தை மேலே இவ்வளவு சந்தோஷம் இருக்கு அவனுக்கு, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவன்கிட்ட இருக்குன்னு பார்த்து அவனை பார்த்து சொன்னான், நீ எழுந்து காலூன்றி நில், எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில், நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். எப்படிங்க அத்தனை வருஷம் நடக்காதவன், அது வரைக்கும் காலே வழங்காதவன் எப்படிங்க நடந்தான்? இன்னைக்கு பட்டு போனதை தழைக்கப்பட முடியும். உன் வாழ்க்கையில் நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாமல் இருக்க, ஏன் உங்களுக்கு கண்ணை கொடுத்துடக்கூடாதா? எனக்கு கண்ணை கொடுத்துட்டாருன்னா நான் என்ன செய்வோம் தெரியுமா? உங்களை பார்க்க ஆரம்பிப்பேன், மற்றவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்க்க ஆரம்பிப்பேன், அவன் வச்சுருக்க இவன் வச்சுருக்க பார்த்து நம்ம என்னடா வெறும் இந்த வெள்ளை சட்டையை வச்சுக்கிட்டு ஒன்றும் போடாமல் எல்லாம் மீசதாடி கூட வைக்க இப்படி உட்காந்துருக்கோம். மற்றவெல்லாம் பாரு எப்படி எப்படிலாம் வச்சுருக்கான், முடியை பார்த்து கூட எனக்கு ஆசை வந்துடும். எனக்கு இப்படி வரக்கூடாது.
ஆண்டவர் இப்படி இருப்பது என் நாம மகிமைக்கு. நாம பாடுறோம்ல, கர்த்தர் நாமம் எல் புகலிடமே, கருத்தோடு துதித்திடவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடவே. கர்த்தர் நாம என் புகலிடம் கருத்தோடு துதிப்பேன்னு அவர் யாரு? பட்டு போனதை தழைக்க பண்ணுகிறவன். ஹல்லேலூயா. சாராளுடைய வாழ்க்கையில் கற்பமே செத்து போச்சு. அவளே சொன்னா, ஆபிரகாமின் பிள்ளைக்கு எவன் பால் கொடுப்பான்னு எவன்டா சொல்லுவான்? உள்ள இருந்து சிரிக்கிறா, நான் பிள்ளை பெற போகிறேண்ணா, எனக்கு குழந்தை வரப்போகுதா, என்னெந்த பைத்தியக்காரங்க சொல்கிறாங்களே அப்படின்னு உள்ள இருந்து சிரிக்கிறா. ஏன்னா அவன் சரீரத்தை பார்த்தா கிளவி, வயதை பார்த்தா முடிஞ்சு போச்சு, பெண்களுக்குள்ளேயே வழிபாடு கூட நின்று போச்சு. இதெல்லாம் எப்படி போய் நான் சொல்கிறது? இந்த பைத்தியாரம் சொன்னால் நாங்கள் திரும்ப வருவோம், திரும்ப வரும்போது ஒரு குமாரனை என்ன செய்வா, அணைத்து கொண்டிருப்பா. இந்த பைத்தியங்களுக்கு எதுவும் தெரியாதோ அப்படிப்பா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, அதை நம்புகிறவர்களுக்கு தான் அது தேவ பலனாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, மலடியாக இருந்த மனோவாவுக்கு தேவன் தான் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அன்னாளுடைய கற்பத்தை அவரே அடைச்சி வச்சு அவரே குறைக்கவும் செஞ்சார். அதை யாக்கோபு சொல்றாரு, ஆதியாகமம் 30:1-2 யாரு? ராகேல் தன் சகோதரியாகிய லேயாள் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபிட்ட கேட்கிறா, எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டால் நான் சாகிறேன். நான் அந்த சொல்லிப்போ போய் சொல்லன்னு இருப்பேன். ஏன்னா குழந்தை பாக்கி எங்க இருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து. ஏன்னா தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அது வேதனையை கூட்டாது. தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அது சந்தோஷத்தை கொடுக்கும். வருமால சாப்பிட்டியாம்மா, பிள்ளை சாப்பிட்டியா, குழந்தை தேவன் தருகிறது. சிறு பிள்ளையானால் அவன் செய்கை முக்கியம்னு வசனம் இருக்கு, நீதிமொழிகளில் இருக்கு. ஏன்னா பிள்ளைய தான், ஆனால் அவங்களுடைய செய்கை எப்படி இருக்கணும், கிரியை எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இன்னைக்கு நமக்கு அநேக நேரங்களில் கற்றுக்கல, கர்த்தர் யாருங்கிறதையும் கற்றுக்கல, நம்முடைய செய்கை எப்படி இருக்கணும்னு கற்றுக்கல. அவர் என்ன செய்வார்? உயர்ந்த நிலையில் பெருமையோடு தான் தாழ்த்துவார். தாழ்ந்த நிலையில் எல்லாரும் உன்னை பார்த்து பரிகசிக்கிற நிலையில் இருந்தால் உன்னை உயர்த்துவார். பட்டு போன நிலையில் இருந்தால் தழைக்க பண்ணுவார். விட்டு போன ஆசீர்வாதங்களை உனக்கு தருவார். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் வாசிக்கிறீங்க, கேட்குறீங்க, பரவசப்படுறீங்க. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இதை தொடர்ந்து வரணும்னு, இதனுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு. எனக்கு அன்பானே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வர்றது தேவனுடைய கிருபை. ஏன்னா மாதம் 30 நாள் வரணும். இதுவரை கர்த்தர் நடத்தி வருவா, இனி நடத்துவார். நீங்களும் இதற்காக ஜெபிங்க. எங்கள் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ணு தெரியாத மக்கள், எந்த வேலையிலும் இருக்கிற மக்களில், சாதாரண சிக்னலில் போய் தான் வயிற்று பிழப்புக்காக நிற்கிற மக்கள், இவங்களும் ரட்சிக்கப்படும் இந்த ஆலயத்தை நடத்துகிறோம். இன்றைக்கி எத்தனை பேர் சொந்தக்காரங்க இல்லாமல் கைவிட்டு வந்து தங்கி இருக்கிறவங்க உண்டு. அவங்களுக்காக இன்னொரு ரூம் பற்றாக்குறை, இன்னொரு ரூம் கட்டிக்கிட்டு வரோம்.
இந்த கட்டுமான பணிக்கு உதவுகிற உள்ளங்களை எழுப்பித்தர ஜெபிங்க. இவங்களை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூப்பிட்டு வர்றது கூட ஒரு வேன் சொந்தமாக வைக்கலை. வாரம் 4000 ரூபா தான் கூப்பிட்டு வரோம். ஆராதனை கூட்டியாந்து நல்ல சாப்பாடு கொடுத்து இவங்களை சந்தோஷமாக அனுப்பி வைப்போம். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் ஒருத்தனை என்ன செய்யாது, ரட்சிக்காது. நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள், கர்த்தர் ஏவினா தாங்களா. எப்படி? இதில் 2 நம்பர் வந்துகிட்டே இருக்கும். ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை அக்கௌண்ட்டுக்கு வைக்கிறவங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கு தனி நம்பர் இருக்குது, அக்கௌண்ட்டுக்கு தாரேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 to 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பட்டுப்போன நிலையில் விட்டுப்போன ஆசீர்வாதத்தை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், தான் இருந்த நிலையை நினைச்சு புலம்புகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். உத்தமனாகி யோபு கூட புலம்பினா. 29ஆம் அதிகாரத்திலே சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் அந்த செல்வ நாள் எனக்கு இப்போது இருந்தால் நலமாயிருக்கும் என்று புலம்பினானே. அப்படிப்பட்ட செழிப்பு நாட்களை நினைச்சு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று சொன்னவர், அவருடைய கண்ணீர் மாற, கவலை மாற, வேதனை மாற, விடுதலை கிடைக்க நாட்கள் வரட்டும் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி. அவருடைய பிள்ளைகளை, தொழிலை ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.